வணக்கம் பர்லே. நம்ம பார்த்தீங்கன்னாக்க 21 செப்டம்பர்லேருந்து 20 அக்டோபர் வரையும் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாகவே லிட்டில் இந்தியாவில் ஃபேர் கடை போட்டிருக்காங்க. ஸோ இதில் நிறைய பிராண்ட்ஸு, நிறைய கடைகள் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் கடைகள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய வடை, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள், பர்ச்சேசிங் பண்ணுற ஜவுளி கடை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம பர்ச்சேசிங் பேக் இந்த மாதிரி எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி பார்க்க போகிறதான் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட்ஸு தீபாவளிக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுவும் தீபாவளி நிறைய பேர் விரும்பி ஸ்வீட் சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க மெட்ராஸ் காஃபி ஹவுஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்நாக்ஸு காஃபி பேக்கரி மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க உள்ளே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ட்ரெஸ்ஸு, ஸோ லேடிஸுக்கு ஐட்டங்கள் நிறைய ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்ட்ரீட் கடை மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே நம்ம தீபாவளி வரையும் தாங்க இருக்க போகுது. ஸோ யார் கண்டிப்பாக பார்க்குறீங்களா, கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸு கடை அதிகமாக இருந்தது. அப்புறம் ஃபுட்டு கடை பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கடை மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேக்ஸு, மொபைல் அக்சரிஸு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஜுவல்ஸு, இந்த மாதிரி லேடிஸ் ஐட்டங்கள் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ தீபாவளிக்காக பர்ச்சேசிங்காக தான் இது ஃபுல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செப்பல்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நார்மலாக வச்சுருந்தாங்க. அப்புறம் அணிகலன், தோடு, இந்த மாதிரி வெரைட்டி ஐட்டங்கள், ஸ்வீட்டு, சர்ட்டு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருந்தாங்க. பெட்டு, தலகாணி, ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு புக் ஸ்டாலையும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆன்மீக புக்கு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ ஆன்மீக புக்கு, சிலை, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல பூஸ்டப் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரி பகவத்கீதை, ஸோ இந்த மாதிரி நிறைய புக்குகள் அந்த இடத்துல காணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கு, ஸோ பெட் கவரு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா உள்ளே இருந்தது. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடு இன்னும் போக போக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நிறைய ப்ரைஸுக்கு, லோ ப்ரைஸ்லேயே கிடச்சிது. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னாவே அலங்கார பொருட்கள், அது இதுன்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த அலங்கார பொருளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி, வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய கட்டி தொங்க விடுவாங்க. அது பார்க்கவே ஒரு அருமையாக செம்மையாக இருக்கும் வியூஸாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருந்து நிறைய பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள், ஏகப்பட்ட கடைகள் இருந்துச்சு. ஸோ அதேமாரி நம்ம ஒவ்வொன்றா அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கேம்ஸு ஏர்ன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ இதில் நம்ம நிறைய பேர் விளாண்டுருக்கவங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ இதில் காயின் போட்டு அது ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் இந்த மாதிரி தான் டைமிங் கொடுக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த கேம்ஸு உள்ளே கீழே போய்ட்டு அந்த பால் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ ஸோ அந்த மாதிரி கேம்ஸை ப்ளே பண்ணி உள்ளேருந்து வெளியே தூக்கிக்கணும். அப்படி இல்லைனாக்க திரும்ப கிடைக்காது. நிறைய விளையாட்டு அக்சரிஸ்லாம் இருக்குது. ஸோ குழந்தையோட கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.